கைஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான கேம் விளையாட போறோம். என்ன கேம் ஒரு டூத் பேஸ்ட் டாக்டர் கிட்ட இருந்து தப்பிக்க போறோம். தப்பிக்கலாம் தூக்கலையோ இன்வெர்டிக்கே வந்துருக்கோம். தூக்கிய அசால்ட்டா 5 செகண்ட் தப்பிக்கலாம். கொஞ்சம் ஆக போ கொஞ்சம் காரணம் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி கமான் கைஸ் வாங்க பண்ணுவோம். ரெடி பண்ணுவோம். வாங்க வாங்க கமான் நான் சரிவிட்டேன். தலை வெளியில வந்து கைஸ் இதான் என்ன தெரியுமா உங்களுக்கு டூத் பேஸ்ட் கைஸ். சரி எப்படி ஆடியோ கைஸ் ஆகிறேன் இங்கே பாருங்க துடிக்க பாருங்க ஃபோனு. என்னடா ஒழிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக அட ஜம்ப பண்ணிடுறேன் சார். இவ்வளோ கேம் நடந்துருக்கேன். டேய் என்னடா இதுக்கு மேலே பாருங்களா. இதுக்கு மேலே ஒரு தடவை ஜாலி வாங்கினா பாருங்களா கைஸ். கொஞ்சோண்டு பார்த்தாவே அவுட்னா இந்த ரோப்ளாக்ஸ் வேறு இருங்க. நாங்களே ஒரு கேம் கற்றுச்சு வந்து கொடுக்குறோம். கஷ்டமாக இருக்கும். குட்டியோண்டு ஒரு ஜம்ப் பண்ணி போகணும் ரோப்ளாக்ஸ்க்கு. டேய் மனசில் நினச்சிருக்கீங்க நானும் பார்க்குறேன். டே ரீசார்ஜெலாம் டேய் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு கைஸ். வாங்க செஞ்சுப்போம். இது வந்து ஜாப் ஆஃபீஸ். என்னடி இது தனி உள்ள சரி போயிட்டேண்ணா. என்னென்ன சொல்கிறீங்க டேய் டேய் எந்த ராயாப்பா. தீரும் பண்ணியாச்சு. ஜம்பா வாங்க எங்கே போனோம் ப்ரோ. இது ஹல் நீ கிட்ட எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியானேடா ஆனால் பிடிச்சி இது சில ஜமாவோட பாருங்க இது பாருங்க என்ன தள்ளி மட்டும் பாருங்க அடிய போல பாருங்க. இவட்டு ஓட்டேன் இல்லை அடுத்தவங்க சொல்லு இவனோட்டு எரிவிட்டு எல்லு கடைக்கிற வார கிடைக்காது. கில்லி ஓ மை காட் கில்லி சைட் அறிவிட்டேனே. எதிரா டேய் எனக்கு கொடுத்தாரா. இது மேலே ஏறி போயிடும். ஏறிட்டும் ஜம்பு போட்டு நம்மளுக்கு அப்புறம் செத்தாகும்.
எனக்கு அப்புறம் ரோப்ளாக்ஸ் ஸ்பீடே கிடைக்கும். மற்றதெல்லாம் அப்படி எப்படி பண்ணலாம். நான் இதில் ரோப்ளாக்ஸ் எப்படி ஓ குட்டியோண்டு கை பத்துருச்சுன்னு. கைதா காலா கால் குட்டியோண்டு கால் பத்துருச்சுன்னு. செக் பாயிண்ட் தீர வீடி தீர தூளி எனக்கு ஒரு கிரீர். ஓ மை காட் கைஸ், செக் பாயிண்ட் ரீச் பண்ணாமல் போயிருக்கேன். செக் பாயிண்ட் மட்டும் ரீச் பண்ணாமல் போயிருந்தேன். தீர ஜோடி இதான் கைஸ் கொஞ்சம் உருப்படியான கேமாக இருக்குது. ஐயோ கூடவே ஐயோ மேலே வந்துட்டேனே. வா கீழே வா கீழே வா. ஐயோ ஒழிஞ்சு போங்க, அவ்வளோலாம் முடிச்சுட்டாங்க கேஸ். வருமா கீழே சரிங்க. ரீசெட் கொடுப்போம். ரீஸ்பான் ஏய் எப்படிடா பறக்கிறேன். நான் முடிய மட்டும் காணும் மொட்டை ஆகிட்டேன். கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த போச்சு கைஸ். எங்கடா வந்துருச்சுடா. சப்பா அது இதுங்க ஒரு குழந்தை தரம் பண்ணக்கூடாது. பக்கா கீழே விழுந்துடும் போங்கடா. எனக்கு சம்மந்தமே இல்லாமல் அவர் வாங்கி சாப்பிட காசு எடுத்து போங்கடா. தலைவா அந்த மேலே மட்டும் விட்டு தலைவா. அதுக்கப்புறம் நீங்கள் வேணா போ தலைவா. நிப்பாட்டு தலைவா. நிப்பாட்டு. ஆமாம் இன்னும் கொஞ்சம் மேலே போ. இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் மேலே வந்தாச்சு. அவ்வளோ மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே அவ்வளோ வந்தாச்சு. போ இங்கேருந்து அப்புறம் அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும். நானே ஸ்பைடர்மேனால ஜம்ப் போ. ஸ்பைடர்மேன் எப்படி கேஸ் போடுறது. இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் சத்தியமாக போக முடியாது. பாடி தூரம் கூட போக முடியாது. இப்போதான் போக முடியும். இது வந்து எப்படி போடுறது. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப சேலஞ்சாகவே இருக்கும். இப்போ ரொம்ப பின்னாடி போய் இப்போ அப்படி சரி போயிடுச்சு. இப்போ ஜம்பை போடலாம் பார்த்தேன். சரி இப்போ விழுந்துச்சு. பாருங்களா இன்னும் ஓட்டத்தை மட்டும் பாருங்க. அப்போ எப்படி கேஸ் போடுறது. நம்ம ஸ்லிங்கும் போய் சொல்ல முடியுது. கடவுளே இப்போ நான் என்னென்ன பண்ண முடியும். லக்கு இருந்தானா போக முடியுமா. எனக்கு எங்கே லக்கு. எனக்கு லக்கம் இல்லை நக்கம். சரி போய் பார்ப்போம். கொஞ்சம் போவோம். போவோம். ஜம்ப் பண்ணுறது கீழே லாவா எடுங்களா ஃபஸ்ட்டு. ஷே கடுப்பேட்டி இருக்கலாவா எங்கடா டெய். ஜம்ப் பண்ண உங்களுக்கு கீழே வலிக்கிறாளா வெடிக்கிறேன். என்ன சொன்னேன் விழுகிறாரு சார். அது அப்படி வேலை போயிட்டு ஒன்றா பிளான் போட்டே ஆகணும் சீக்கிரம். என்ன பிளான் போடலாம். இங்கே கரெக்டாக வந்து நின்றுக்கிறேன். இங்கே வந்து நிற்க முடியுமா. ஓ நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அங்கே போய் கரெக்டாக போய் ஜம்ப பண்ணணும். கண்டுபிடிச்சேன் நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன் சொல்லுவாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் இன்னும் கண்டுபிடிச்சிருந்துருக்கு பாரு.
ஏதாச்சும் கண்டுபிடிச்சேன்டா சந்தோஷப்படுறேன் ஐயாப்பா. சின்ன கைஸ் இதுக்கு மேலே ஏறவே முடியாது கைஸ். கீழே போய் மேலே போகுது. கமான் தெரிஞ்சிச்சுல. இப்படி வர்ற மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றா ஈஸி சப்பமேட்டு சால்ட் வாட்டர். செகண்ட் ஒன்று கொஞ்சம் ஈஸி. தேர்ட் ஒன்று ஈஸி. ஃபோர்த் ஒன்று கஷ்டம். ஃபோர்த் ஒன்று டக்கு இருந்தாலும் போக முடியும். ஃபோர்த் ஒன்று ஏன் ரொம்ப ஹைட்டாலாம் நம்மளை ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு ஓரத்தில் போய் ஜம்ப் பண்ணலாம். ஓரத்தில் போய் ஜம்ப் பண்ணலாம்ல. ஓரத்தில் போய் ஜம்ப்பு வந்துட்டேன். கூட்டு போறீங்க கூட்டு போறாங்க நம்மள இடம் இது ஃபஸ்ட்டு. கேஸ் நிப்பாட்டுங்க. எங்கே போறீங்க? போ. இது என்ன இடம் இது ஃபஸ்ட்டு? ரொம்ப இருக்கே. சொல்லுங்களா? ஓட்டே போட்டு வச்சுருப்பாங்களே. ஓட்டே போடல ரொம்ப உடச்சி வச்சுருப்பாங்களே. சரி தள்ளி வச்சுக்கணும் மட்டும். அப்புறம் எப்படி சவரு பார்ப்போம். அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நாம் சவரு நம்மளே பார்த்தா எப்படி இருக்கும்? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். வச்சுட்டாங்கிறா அதை. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. முன்னாடி கம்பேர் பண்ணுற வரை இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கேமில் வச்சாங்க பாருங்க. ஒன்று இந்த உலகத்தில் யாரே கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி வச்சாங்க. ஆத்தாச்சு மூமெண்ட்டாக இருக்குது கைஸ். யாரா இங்கே யாரா நீங்கள்? நான் எப்பா ஏன் உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஒரு வேலையை கிடைக்கலையாடா? டைம் தெரியாது உங்களுக்கு. சரி மெசேஜ் பண்ணுறது இது இப்போ காரணம் பண்ணுறாங்க. நான் பாரு வேணா கொடுத்துறாங்க. சரி தக்காசி எல்லாருக்கே சொல்லிட்டு போன ஒரு வீடியோவில் ஒருத்தர் வந்துருப்பான்ல. நான் வீடியோ நான் அப்லோடே பண்ணல. நான் ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துருந்தேன் கைஸ். ஃபைனல் வரை போயிட்டேன். திடீர்னு எங்கள் மாமா ஃபோன் பண்ணி ரெக்கார்டு கட் பண்ணிட்டாங்க. பாதிதான் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னா விடுங்க. நானும் வீடியோ ஃபோன் கால் வீடியோ ஒன்று நம்பருக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்காரான் தேவைப்படுறா. நீ இதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபேன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். என்ன தூக்கிட்டு அமைப்பாங்க. நம்ம தூக்கிட்டு அமைப்பாங்க. அதனால வேணாம் வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அப்படின்னா போங்கடா ஐயா கேமில் ஆகிடுது. நாசமாக போகண்டா கேமு. சரி கொத்திமல்லி இந்த குட்டுக்குள்ள சரமாட்டு அந்த 2 மட்டும் தாண்டிட்டானா போனோம். அந்த 3 மட்டும் தாண்டிட்டேன்னா செம்ம ஈஸியாக போயிடும். வீடியோ கேமு செம்ம ஈஸியாக போயிடும். என்ன பண்ணுறேன்? பெருசில் போய் ஜம்ப் பண்ணுறேன். போய் குட்டியில் போய் ஜம்ப் பண்ணுறேன். நான் போய் இருக்கடா. இப்போ பாருங்கள் குட்டியில் போய் ஜம்ப் பண்ணுறேன் பாரு. இங்கே மல்லி கொஞ்சம் கூட்டு ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணாத லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணு. அக்கா என்ன அங்கே நிற்கிறு? அக்கா போக்கா சும்மா வந்து இருக்கியாக்கா கம்பி புட்டாக்கா. யாராலே போக முடிச்சுட்டு அக்கா புலம்பிட்டு இருக்கோம்.
இது யாராலே போக முடியாது. அப்புறம் நான் மட்டும் போவேன். வந்துட்டேன் புதக் சொதக் புதக் சொதக். ஓ மை காட், ஃபைனல் வந்துட்டேன். இப்போ மட்டும் அடி வாங்கி செத்துட்டேன். அவ்வளோதான் எத்த மாதிரி கூட்டு லாஸ்ட்லேயே போய் ஜம்ப் பண்ணுவோம். இருங்க, இப்போ பாருங்கள் என் மூளையை யூஸ் பண்ணுற பாருங்கள் கைஸ். இப்போ என்னோடய மூளையை நான் யூஸ் பண்ணுறேன், பார்த்து கற்றுக்கோங்க. ஓ மை காட், இதான் கைஸ் தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணி போடுது. அதக் இப்படி ஜம்ப் பண்ணிட்டு போகிறேன்னா இதான் கைஸ் பவர் ஆஃப் சித்தார்த்தா. ஐயோ என் பேர் வேறு ரிவர் பண்ணி விட்டேனே. என் பேர் சித்தார்த் குமார். சும்மா சொன்னேன், சித்தார்த்தன பேர். எதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றவரை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றவரை கூட கன்வெர்ட் பண்ணால் இதுவரை கஷ்டமாக இருக்காது போல இருக்கே. அது கூட ரொம்ப ஈஸியானே போச்சு. இன்னும் ரொம்ப கஷ்டமாக போகுது. செகண்ட் ஒன்று தாண்டறக்குள்ள செத்துருவோம் போல இருக்கு கைஸ். ஏற்கனவே செத்துக்கிட்டா இருக்கேன். இப்போ பாருங்க, என்ன என் மூளையை மட்டும் யூஸ் பண்ணுறா பாருங்க. ஓடி போய் ஒரு ஜம்ப்பு. நெக்ஸ்ட்டு இப்படி போய் இங்கே போய் ஒரு ஜம்ப்பு போடுவோம். ஓடி போய் ஜம்ப்பு. ஐயோ லாவாலே பார்த்துக்கிட்டு இருக்கேனே. லாவாலும் எப்படா தப்பிக்கிறது? ஒரு தேவா எப்படா தப்பிக்கிறாலேருந்து பழக். இப்போ பாருங்க, லாவாலேருந்து எப்படி தப்பிக்கணும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்படி போங்க. என்ன எட்ஜில் போய் நின்றுக்கிட்டு இப்படி ஜம்ப் பண்ணுங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பழசுவாடா. ஷிட், ஏன் நல்லா கேம் போங்கடா. இப்படி கேசிட்டு விட்டு போடுது. ஐயோ வேணாண்டா எப்பா வேணாண்டா போங்கடா. நான் கிட்ட வச்சுக்கிட்டு போவேன். தெரியுது எனக்கு. தாண்டிட்டேன் வந்துட்டேன். டீச் பண்ணிட்டேன். எனக்கு கரும்பு தர வேணாண்டா. இது நான் விளையாண்டுருக்கேன். இல்லை கேஸ் நான் விளையாண்டுருக்கேன். இப்போ அடி போயிடுச்சுடா. ஃபைண்ட் லிவர் ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் இது பண்ணணும். ஜம்ப் பண்ண போகிற மாதிரி இருக்கு. நாங்கள் என்கிட்ட இப்படி அசால்ட்டா அந்த தப்பிக்கிட்டு பார்க்கலாமா? போனா எப்படி கப்பாஸ் தினமும் அவன் அப்படி வந்தானா போட்டு குத்தி மூக்கிலே போனான். போடா ஐயாப்பா, பக்கத்தில் இருந்தாலும் கண்ணி தெரிய முடியுது. இப்படி போறேன்னு சொல்றாங்க. எப்படி போற மட்டும் பாரு. ஒன்று கூட தெரியல. இப்போ ரொம்ப கம்மி பண்றேன். என்னப்படா இப்படி வேணா நம்ம
தேங்க்யூ ஃபார் ப்ளே. முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அதான் பார்ப்பீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா பார்ப்பீங்க. ஆமாம், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லை கற்றுக்கிட்டு போய் ஆளில் வைங்க. இப்படி ஆளில் வைக்கிறது என்னன்னா மற்ற யூடியூப்பில் போய் பாருங்கள். மறக்காம இல்லை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களே, நேம் பாட்டுக்கூடாது. பாய் பாய்.